கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுவனை தெருநாய் கடித்து படுகாயத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள எழுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அன்பரசு மகன் 6 வயதான அஜீஸ். இவர் அதே ஊரில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் கோடை விடுமுறை என்பதால் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக வந்த திருநாய் ஒன்று சிறுவன் முகத்தில் கடித்து குதறியது. வலி தாங்க முடியாமல் கூச்சலிடவே அப்பகுதியில் இருந்தவர்கள் திருநாயிடமிருந்து சிறுவனை மீட்டு திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நேற்று அதே பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி மகள் 12 வயது உடைய பிரியதர்ஷினி என்ற சிறுமியும் அதே நாய் கடித்ததாக கூறப்படுகிறது. திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் அந்த சிறுமியும் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் நமக்கு கூறப்படுகிறாங்க. சம்பவம் தொடர்பாகவும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பாக சூழல் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திட்டக்குடி பகுதியில் பல்வேறு கிராமங்களில் தெருநாய்கள் அதிகரித்துள்ளதால் மக்களில் நாய்க்கடிக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பொதுமக்கள் சாலையில் செல்ல அச்சப்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக ஊராட்சி நிர்வாகம் திருநாய்களை கட்டுப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களின் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. கண்ணதாசன், திமுக ஆட்சியில் தெருநாய்களை கட்டுப்படுத்தாததால் சிறுவர் சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமரைக்கண்ணன்.